ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம டேட்டாபேஸ் டிசைன் பண்ணுற ஒரு ஏஜென்ட்டோடைய எம்சிபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்சிபி யூஸ் பண்ணி நீங்கள் டேட்டாபேஸ் டிசைன் பண்ணும்போது உங்களோட டேட்டாபேஸ் ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கும். அதாவது queryயோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸ்டோரேஜுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக எடுக்கிற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி தான் இது டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ பொதுவாகவே வந்து நீங்கள் இப்போ ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஏஐ வச்சு பில்ட் பண்ணுறீங்க, இல்லை மைக்ரோசாஸே பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டேட்டாபேஸை ரொம்ப ரொம்ப ஆப்டிமைஸ்டாக டிசைன் பண்ண வேண்டியது முக்கியம். ஸோ நீங்கள் சும்மா ஜஸ்ட் லைக் தட் ப்ராம்ப்ட் கொடுக்குறது மூலமாலாம் அது வந்துடாது. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் எம்சிபிஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால் ஒரு ப்ரொடக்ஷன் ரெடி டேட்டாபேஸ் ஸ்கீமாவை ரெடி பண்ண முடியும். அதை எப்படி பண்ணுறது அண்ட் நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணி காமிச்சிருப்பேன் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஷின் லேர்னிங் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நானே தங்கிலீஷில் ஒரு புக்கு ரைட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுட் எக்ஸாம்பிளாக வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த புக்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் மிஷின் லேர்னிங்கோடைய கோர் கான்செப்ட்ஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு. அண்ட் இதே மாதிரி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கோர் ஏஐ, ஜென் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போது கூகுளில் வந்து டைகர் டேட்டா அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா tigerdata.com அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் வெப்சைட் வந்து வரும். இப்போ இந்த வெப்சைட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏஜென்ட்டை ரிலீஸ் பண்ணது டைகர் டேட்டா அப்படிங்கிற கம்பெனி தான். ஓகேவா? ஸோ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட்கிரஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் டிவைஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்க, அதை வந்து ப்ரொடக்ஷன் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா கரண்ட்டாக அந்த ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டேட்டாபேஸ் வந்து போஸ்ட்கிரஸ் தான் MySQL கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ போஸ்ட்கிரஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் எல்எல்எம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எல்எல்எம் வச்சு டெவலப் பண்ணுறதை தாண்டி அந்த எல்எல்எம்கிட்ட இந்த எம்சிபியை கனெக்ட் பண்ணி பண்ணுறது மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குது. அண்ட் நிறைய மிஸ்டேக்ஸ் தவிர்க்கப்படும், நிறைய காஸ்ட் வந்து குறைக்கப்படும், queryயோடைய இம்ப்ரூவ்மெண்ட் அதாவது ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு query பண்ணி எடுக்கணும் டேட்டா அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் வந்து டிக்ரீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஏஜென்ட் ஹெல்ப் பண்ணும், அதாவது இந்த எம்சிபி வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஏஜென்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ எந்த கோடிங் அசிஸ்டன்ட் ஏஜென்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கர்சர் யூஸ் பண்ணலாம், VS கோட் யூஸ் பண்ணலாம், LM ஸ்டுடியோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈவன் கூகுள் ஆன்டி கிராவிட்டி கூட தான். ஸோ அதில் நீங்கள் இந்த எம்சிபியை வந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு கூகுள் ஆன்டி கிராவிட்டி மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து கீழே ஸ்வைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எம்சிபி வந்து ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டைரக்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து டைகர் டேட்டா வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலே தான் இந்த ஏஜென்ட் டைமே பற்றி அவங்க கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கிட்டப்பில் வந்து டைம் ஸ்கேல் /PG கைடு இந்த லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லிங்க் தான் வந்து நம்மளுடைய எம்சிபி லிங்க். ஓகேவா? ஸோ இந்த எம்சிபியை தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஏஜென்ட்டில் இன்டெகிரேட் பண்ணிக்க போகிறோம். இது மூலமாக நம்ம இப்போ வந்து ஏஐ வச்சு நிறைய பேர் ப்ராடக்ட் பில்ட் பண்ணுவீங்க, ப்ரொடக்ஷன் ரெடியாக ஆக்கணும் டேட்டா பேஸையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எம்சிபி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ கிளாட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா கிளாட் கோடில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் சிம்பிள் வேவாக சொல்கிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு கிளாட் கோட், கோடெக்ஸ், ஓப்பன்ஏஐயோடைய கோடெக்ஸ் ஏஜென்ட்டு, ஸோ கர்சர், ஜெமினி CLI இருக்குது, VS கோட், அடுத்து பார்த்தீங்கன்னா VS கோட் இன்சைடர்ஸ், வின்சர்ஃப்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இன் கர்சர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே ஓப்பன் கர்சர்னு கேட்கும். நீங்கள் கர்சர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய கர்சரை வந்து டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ண வைக்கும். ஸோ அந்த கர்சர்லேருந்து தான் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்கீமா ரெடி பண்ணுறேன், ஒரு டேட்டா பேஸ் ரெடி பண்ணுறேன். அந்த ஸ்கீமாவை நார்மலாக ரெடி பண்ணுறதுக்கும் இந்த எம்சிபி வச்சு ரெடி பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எப்படி வந்து எவ்வளோ தூரம் வந்து அது அடாப்டிவாக பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கங்க. ஓகேவா? ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு மைக்ரோசாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதை ப்ரொடக்ஷன் ரெடியாக பண்ண முடியும். ஓகே, நான் இப்போ வந்து நியூ ஃபோல்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல நியூன்னு கொடுத்து பிஜி டேட்டாபேஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ போட்டுட்டு கர்சரில் ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய ஏஜென்ட்டு.
ஸோ இதில் வந்து இந்த சைடில் வந்து என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே ஷோ பண்ணும். இப்போ கரண்ட்டாக வந்து எந்த ஃபைல்ஸும் இல்லை, ஸோ அதனால் நமக்கு எதுவும் ஷோ பண்ணாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிருக்கும். நம்ம வந்து அது எனேபிள் கொடுக்கணும். லான்ச்டு கர்சர் 1 minute. நான் பேக் போயிட்டு அகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்ஸ்டால் இன் கர்சர் அப்படிங்கிறத கொடுக்குறேன். உள்ளே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகரேஷன் வந்து சேவ் ஆகிட்டோம். நமக்கு வந்து அதில் உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எம்சிபி சர்வர் பிஜி கைடுன்னு கேட்குது, என்னன்னு கேட்குது, அதுக்கான யூஆர்எல்மே வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஸ்டால் மட்டும் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போது எம்சிபி இது வந்து டாக்கர் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிஜிஏஐ கைடு வந்து க்ரீன் கலரில் காட்டுது. க்ரீனில் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய எம்சிபி கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ கனெக்டில் இருக்குது. 2 டூல் இருக்குது, 6 ப்ராம்ப்ட்ஸ் வந்து எனேபிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. 2 டூல் இருக்குது. அந்த டூல் தான் என்ன ஆகும் அப்படின்னா டிசைனிங்க்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து கர்சர் செட்டிங்ஸ் டன்னு. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட்டாக வந்து நான் ஒரு ஸ்கீமை வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா டோன்ட் யூஸ் தி PGAI Postgres AI MCP and generate a schema.sql. ஜென்ரேட்டர்னு சொல்ல வேணாம், டிசைன்னு சொல்லலாம். ஸோ டிசைன் தி schema for the below requirements in schema.sql. ஓகேவா? ஸோ பிலோ ரெக்யர்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சின்ன ஒரு யூஸ் கேஸ் மட்டும் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து ERPக்கு ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஃப்ரீயில் தான் பண்ணுறேன். இஃப் இட் இஸ் எரர் த்ரோ பண்ணிச்சு அப்படின்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, டோன்ட் யூஸ் த PGA MCP. ஓகே, ஸோ டிசைன் த ஸ்கீமா ஃபார் ஸ்கீமா ஃபார் தி பிலோ ரெக்யர்மெண்ட் schema.sql அப்படிங்கிற ஃபைலில் வந்து இதுக்கு வந்து ஸ்கீமா எழுத சொல்கிறேன். அதாவது டேட்டா பேஸை டிசைன் பண்ண சொல்கிறேன். ஒன்றுமே சொல்ல, டேட்டா பேஸை டிசைன் பண்ணுன்னு சொல்கிறேன். MCPயை யூஸ் பண்ணாமல் MCP டெம்பரரிலி, கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கும், ஸோ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. டோன்ட் யூஸ் த PGAI MCP டெம்பரரிலி அண்ட் டிசைன் த MCP அப்படிங்கிறத போட்டுட்டு கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது ஒரு டிசைன் பண்ணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா MCPயை யூஸ் பண்ணி அதே இதை டிசைன் பண்ணுறோம். இப்போ டிசைன் பண்ண 2 கிடைக்கும் நமக்கு. இப்போ அந்த 2ஐயும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கம்பேர் பண்ணு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நமக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத அதுவே சொல்லும். ஓகேவா? ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொடக்ஷனைஸ் பண்ணுறோம், டேட்டா பேஸ் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி மெத்தடு தான் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி MCPஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஏஜென்ட்ஸை வச்சு பில்ட் பண்ண வைக்கணும். அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா schema.sql என்ன பண்ணுதுன்னா டேட்டா பேஸை டிசைன் பண்ணுது. ஓகேவா? நம்மளுடைய ஒரு அப்ளிகேஷனுக்காக ஒரு டேட்டாவை டிசைன் பண்ணிகிட்டு இருக்கு. இது டிசைன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஆக்சுவலாக பண்ணணும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னா டேட்டா பேஸை ஜஸ்ட் லைக் தட்னு ப்ராம்ப்டில் பண்ணக்கூடாது. டேட்டா பேஸ் வந்து ஒரு மெயினான சிஸ்டம், ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோன்னா ஸோ அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து எஃபெக்டிவாக பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுக்காக தான் நான் அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம schema.sql அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகட்டும். இப்போ இன்வாய்ஸு ஒன்றுக்கா நான் என்ன ரெக்யர்மெண்ட் கொடுத்தனோ அதுக்கு தான். ஸோ நீங்கள் இதை படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை கொடுங்க, அதுக்கேற்ற டேட்டா பேஸை வந்து பண்ண சொல்லுங்கள். ஸோ இப்போ 1 by 1 வந்து அது ரைட் பண்ணிகிட்ருக்கு, பண்ணி முடிக்கட்டும். ஸோ இப்போது லாக் செக்ஷனுக்கு வந்துருச்சு. அதாவது நான் கடைசியாக கொடுத்த ப்ராம்ப்ட் வந்து அதான் சிஸ்டம் லாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாகுக்கான சிஸ்டம் டீட்டெயில்ஸு, எரர் டீட்டெயில்ஸு இது எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணுறதுக்கான டேபிள் வந்து அது ரைட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து Postgres SQL ஸ்கீமா தான் நம்ம ரைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி MySQL ரைட் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து எஸ்பெஷலி பில்டு ஃபார் Postgres. நீங்கள் ஏஐ வச்சே பில்ட் பண்ணுறீங்க அப்ளிகேஷன்னா பில்டு வித் Postgres. ஓகேவா? நான் அதை சஜஸ்ட் பண்ணேன். ஏன்னா Postgres வந்து கம்பேர் டு MySQL இட்ஸ் குட் வென் ஜென்ரேட்டிங் ஒரு query போட்டு நீங்கள் வந்து எடுக்கிறீங்க, அவுட்புட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஆல்மோஸ்ட் முடிச்சிருச்சு. வெப்புக்கு வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. நான் வந்து லாஸ்ட்டாக சிஸ்டம் லாக்ஸில்
ஏபிஐ லாக்ஸ் கேட்டேன், வெப்புக் லாக்ஸ் கேட்டேன், சிங்க் எரர்ஸ் கேட்டேன். இப்போ வெப்புக் முடிஞ்சு இப்போது சிங்க் எரர்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு தான் கடைசின்னு நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிடும். ஸ்டேட்டஸ் சிங்க் எரர்ஸ், சிங்க் எரர் தான் இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ரிட்டென்ஷன் பாலிசி லாஸ்ட்டாக பாலிசி எல்லாமே ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து ஃப்ரீ ஏஜென்ட், ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா லிமிட் வந்துடும். ஓகேவா? நான் இதை வந்து மேபி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். இஃப் நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதை கிளாட் கோட்லையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரை பண்ணி அந்த மாதிரி போடுறது தான். ஓகேவா? நீங்களும் அதில் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. இப்போ எரர் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இந்த இதை நீங்கள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கும் அதே எரர் வரும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்து நீங்களும் அதை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களுக்கு புதுசாக ஏதாவது எரர் வரும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணி போகலாம். நான் பண்ண மிஸ்டேக்கே நீங்களும் பண்ணாமல். ஸோ ரெக்யர்மெண்ட் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. பெட்டர் நான் வந்து இது என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ரெக்யர்மெண்ட்ஸை குறைச்சிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 மட்டும் வச்சுக்கோங்க. யூசர் ஆக்ஷன்ஸ், டீலு அண்ட் இதை நான் வந்து டெலிட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? schema.sql வந்து எனக்கு போதும். ஸோ நியூஸ் இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்போர்ட் டிக்கெட்டு 30 டேஸு, கம்யூனிகேட் டேட்டா இமெயில்ஸு இது கூட வேணாம். 2 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப டைம் எடுக்குது. இதை மட்டும் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா இப்போ நான் அகைன் அந்த எம்சிபி யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவ்வளோ டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோடது வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன எனக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் ஆக்ஷன் டேபிள், சப்போர்ட் டிக்கெட்ஸ் டேபிள்ஸு, சப்போர்ட் டிக்கெட் ஹிஸ்ட்ரி, எஸ்எல்எஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இது ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து நம்மளுடைய ஜென்ரேட் ஆன ஸ்கீமா. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்கீமாவை வந்து ரன் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகும். ஓகேவா? இந்த டேபிள் இப்போ டேபிளோட நேம் இது எல்லாமே வந்து க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே இதை எம்சிபி யூஸ் பண்ணி பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதை வச்சே கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கம்பேர் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கே அதுக்கான இது புரியும். ஓகே, நான் இந்த இடத்துல ப்ராம்ப்டை மாற்றுறேன். நவ் யூஸ் தி பிடிஎம்ஐ எம்சிபி. ஓகேவா? அண்ட் design the schema updated schema.sql அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா now use the PGA MCP definitely அப்படிங்கிறத போட்டுரும். கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி நான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் சொல்கிறது தான் definitely and design the scheme for the below requirements அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே வந்து கேட்குது ரன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து எம்சிபி ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹிட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே ஹிட் பண்ணிவிட்டு கண்டென்ட் வந்து வந்துருச்சு பாருங்கள். அந்த டூலை வந்து அது யூஸ் பண்ணுது. கரெக்டாக வியூ ஸ்கில் அப்படிங்கிற டூலை வந்து அது யூஸ் பண்ணுது. நம்ம இதை ரன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ரன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு தடவையும் எம்சிபி ஹிட் ஆகி அந்த ஸ்கில்ல போய் எடுத்துகிட்டு வந்து நமக்கு இப்போ டேட்டா பேஸ் டிசைன் பண்ணுது. இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஓகேங்களா? ஸோ இது ரன் கேட்கும். நம்ம வந்து அதுக்கு ரன் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா சோர்ஸு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். சர்ச் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டூலை வந்து அது யூஸ் பண்ணிகிட்ருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா போஸ்ட்கிரஸோடைய ஏஜென்ட், அதாவது டைகர் டேட்டாவுடைய ஏஜென்ட்டை வச்சு இப்போ டிசைன் பண்ணும். நம்ம சேம் ரெக்யர்மெண்ட்டை தனியாக ஒரு ஃபைலில் இங்கே வந்து updated_schema.sql அப்படிங்கிற ஒரு ஃபைலில் க்ரியேட் பண்ணோம். இதை வச்சு நம்ம இப்போ கம்பேர் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ரிப்போர்ட்டில் நம்ம கம்ப்ளீட்டாக எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா updated_schema.sql அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அப்டேட்டடான எஸ்கியூஎல் எல்லாமே இருக்கும். ஓகேவா? இதே ரெக்யர்மெண்ட்டு இப்போ நான் அப்டேட்டட் எஸ்கியூஎல்ல பார்த்தேன்னா இது எல்லாமே இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக இருக்குது, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தான் போட்டிருக்கும். இப்படி பார்த்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் இதை கீப் ஃபைல் கொடுத்துட்றேன். நவ் compare the both schema.sql and
updated schema.sql file and generate a report which is good for production. ஓகேவா? ஸோ வந்து 2 ஃபைல் இருக்குது, நீ ரெண்டையுமே அனலைஸ் பண்ணி பாரு, ரெண்டே அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடு, எது வந்து குட்டாக இருக்குது ஃபார் ப்ரொடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதை ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெதர் இந்த வந்து நம்ம பிஜிஏ அதாவது போஸ்ட்கிரஸ் ஏஜென்ட் வச்சு பண்ணது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை நார்மலாக பண்ணுறதே வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் நம்மளே. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்து இது ஒன்ஸ் இந்த ஃபைல் ரெடி ஆனோடனே இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீமா கம்பேரிசன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்கீமா கம்பேரிசனை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ கீப் ஃபைல் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ரெக்கமெண்டேஷன் யூஸ்ன்னு முதல்ல என்ன சொல்லுது அப்படின்னா அப்டேட்டட் ஸ்கீமா யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டியூ டு டைம் ஸ்கேல் டிபியோடைய ஹைபர் டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு அண்ட் ஆட்டோமேட்டிக் கம்ப்ரெஷன் வந்து பண்ணுது. ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ரிடக்ஷன் ஆட்டோமேட்டிக் கம்ப்ரெஷன் பண்ணுது அண்ட் நோ மேனுவல் மெயின்டெனன்ஸு ஃபார் ஃபாஸ்டர் அனலிட்டிக்ஸ் கொரி கண்டினியூஸ் அக்ரிகேட்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி தான் ரைட் பண்ணியிருக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா queries வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுது. இன்னொன்று வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுது அண்ட் பார்சிங் வந்து பண்ணுது அப்படிங்கிறதையுமே சொல்லுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கு டீட்டெயில்டு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஆஸ்பெக்ட் என்ன, schema.sql என்ன இருக்குது, டீப்ரிகேட்டட்லாம் யூஸ் பண்ணியிருக்கு, அப்டேட்டட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இதில் வின் பண்ணது யார் அப்படின்னா அப்டேட்டட் ஸ்கீமா. இந்த மாதிரி ஒன்று ஐடி ஜென்ரேட் பண்ணதில் ஸ்ட்ரிங்கு டைப்பு, இன்டிஜர் டைப்பு, ஜேசனு, டைம் ஸ்டாம்ப்பு, கன்ஸ்டன்ஸ் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வின்னர் வந்து அப்டேட்டட் ஸ்கீமா வந்து வின் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து டைம் சீரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயும் ஆல்மோஸ்ட் எல்லாமே டைம் சீரிஸ் தான். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா இந்த கம்பேரிசன்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். மேனுவல் பார்ட்டிஷனிங் பண்ணுது, டைம் ஸ்கேல் ஹைப்பர் டேபிள் வந்து பார்ட்டிஷனிங் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது கீ டிஃபரன்ஸு. அண்ட் இண்டெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃபீச்சரு அண்ட் ஸ்கேலபிலிட்டி, இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ணி எண்டு டு எண்டு. இதில் வந்து இந்த query ஆப்டிமைசேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஏஐ வச்சு ப்ராடக்ட் பில்ட் பண்ணி அதை வச்சு மணிலாம் மேக் பண்ணணும்னா இது கட்டாயம் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த இடத்துல நம்மளோட வின்னர் யார் அப்படிங்கிறதுனா அப்டேட் schema.sql தான். ஸோ ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சிலையும் பார்த்தீங்கன்னா 90% ரெடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லுது. ப்ரொடக்ஷன் ரெடினஸ் செக்லிஸ்ட் யார் அப்படின்னா இவர் தான் நம்மளுடைய அப்டேட்டட் ஸ்கீமா. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ரெடினஸ் ஸ்கோர் ஈக்குவல் டு வெறும் ஸ்கீமாக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா 4/10. அப்டேட்டட் ஸ்கீமாக்கு எவ்வளோ கொடுத்துருக்குன்னா 9.5/10 கொடுத்துருக்கு. ஓகேவா? 9.5 செம்ம குட்டு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த எம்சிபியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ. நம்ம ஜஸ்ட் லைக் தட் சும்மா ப்ராம்ப்ட் போட்டு ஒரு ப்ராடக்ட் எடுத்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அந்த ப்ராடக்ட்டை பண்ணுறது அப்படி கிடையாது. நம்ம வந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுனால அதை ஆப்டிமைஸாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா தான் ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய அந்த ஃபீல்டில் இருக்கும் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் நம்ம ஏஐ வச்சும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அப்டேட்டடாக பண்ணுங்கள். ஓகே, லாஸ்ட் சஜஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் ரெக்கமெண்டேஷன் வந்து அப்டேட்டட் schema.sql தான். ஓகேவா? கான்ஃபிடன்ஸ் லெவல் 95% அப்படிங்கிறத சொல்லுது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட யூஸ் கேஸ்க்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், ஏஐ ஏஜென்ட்ஸ், ஏஜென்டிக் ஏஐ, இந்த கோர் ஏஐ இது எல்லாமே லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஏஐயில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, மிஷின் லேர்னிங்கை லேர்ன் பண்ணுறதுக்கு நான் ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஏ ரிலேட்டட் கண்டென்ட், கோர் ஏஐலாம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டெக் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.